பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியார் துறையில பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபனிங்க, அதுல கூகுள் சர்ச்ல போயிட்டு tndistrict.nic அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க. tndistrict.nic.in அப்படின்ற வெப்சைட் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுல செங்கல்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியா இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலயே நீங்க ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். இதை ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணாலும் ரீட் பண்ணீங்க, இல்லை க்ளோஸ் பண்ணீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செய்தி வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா செய்தி வெளியீட்டு எண் 57 நாள் பாருங்க 12/2/2024 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாள் பாருங்க 17/2/2024 தான் பாத்தீங்கன்னா இந்த முகாம் நடைபெறுது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இதற்கான டீடைல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ஷோ ஆயிடுச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும், அதாவது ஓப்பன் ஆகும். இதுல டீடைலா கொடுத்துருக்காங்க பாருங்க. நாள் பாருங்க, இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க பாருங்க 12/2/2024 இந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க. என்ன டீடைல்ன்றத இப்ப பார்க்கலாம். மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் 17/2/2024 சனிக்கிழமை அன்று பல்லாவரம் வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தில் விஸ்டாஸ் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தி உள்ளது. இம்முகாமில் 150க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான மனிதவள தேவைக்குரிய நபர்களை நேர்முக தேர்வினை நடத்தி தேர்வு செய்ய உள்ளார்கள். இவ்வேலைவாய்ப்பு முகாம் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டய படிப்பு, பிஇ, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுனர்கள், பார்மசி, பாராமெடிக்கல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். வயது வரம்பு பாருங்க 18 முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் 17/2/2024 அன்று காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நேரில் வருகை புரிந்து வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சா அருண்ராஜ் அவர்கள் தனது செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முகாமில் பங்கு பெற விருப்பமுள்ள வேலை தேடும் இளைஞர்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமனம் பெறுபவர்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நியூஸ். இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறாங்க. தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.